ஹார்ட் அரெஸ்ட், ஹார்ட் அட்டாக் 2க்குமே உள்ள டிஃப்ரென்ஸ் யாருக்குமே தெரியறதில்ல. நெறைய பேர் கேட்டாங்க, ஹார்ட் அரெஸ்ட் ஆயிடுச்சு. நார்மலா போயிட்டே இருப்பாங்க, நல்லாவே இருப்பாங்க. அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா, அந்த நின்ன நேரம் டக்குன்னு அப்படியே அரெஸ்ட் ஆயிடுவாங்க. லாங் நடக்கும்பொழுது மூச்சு வாங்குது, தம் ஆகுது, படி ஏறுனா தம் ஆகுதுனாலே நம்ம உஷாராயிரணும். நல்லா ஒரு டீஸ்பூன் போட்டு, இல்லைன்னா 2 டீஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சு, நீங்க அந்த தண்ணிய குடிச்சிட்டு வந்தீங்கனாலே போதும். அவ்வளோ சூப்பராக உங்க ஹார்ட்டு குழந்தை புள்ள மாரி மாறிக்கிட்டே வரும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது லைஃப் டியூனர் தமிழ். லைஃப் டியூனர் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான மருத்துவ பகுதி ஹார்ட். ஹார்ட் அரெஸ்ட், ஹார்ட் அட்டாக் 2க்குமே உள்ள டிஃப்ரென்ஸ் யாருக்குமே தெரியறதில்ல. நிறைய பேர் கேட்டாங்க, ஹார்ட் அரெஸ்ட் ஆயிடுச்சு. ஒரு ஒருத்தர் பேஷண்ட் கேட்டார், சார் ஹார்ட் அரெஸ்ட்னா என்ன, ஹார்ட் அட்டாக்னா என்ன அப்படின்னு கேட்டார். சார் ஒன்றும் இல்லை, நீங்கள் திடீர்னு நினைக்கிறீங்க ஓங்கி கணத்தில் அடிச்சாக்கா டக்குன்னு அட்டாக் பண்ணுறாங்க இல்லையா, அதான் அட்டாக்கு. அரெஸ்ட்னா அப்படியே லாக் ஆயிரும். அதாவது இயங்கிக்கிட்டே இருக்கும், டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டக் ஆகிடும் அரெஸ்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு சிபிஆர் தான் மிக முக்கியம். சிபிஆர் டக்குன்னு கொடுத்துருவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு சில சமயத்தில் வந்துடும். அட்டாக் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓங்கி அடித்தா வலிக்கும். பட் நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சமாக அதை ரெக்கவர் பண்ணிடலாம். அரெஸ்ட்டுங்கிறது அப்படி கிடையாது. ஸோ அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கு அட்டாக் வந்துச்சுன்னா ஏதாவது கொழுப்பு அடைப்பு வந்திருக்கலாம், கேஸ் லாக்காக இருந்திருக்கலாம். பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு அட்டாக் மாதிரி சென்சேஷன். திடீர்னு நீங்கள் போயிட்டு இருக்கீங்க, நடந்துட்டு இருக்கீங்க, எதிர்பாராமல் உங்களை அடிச்சிட்டாங்கன்னா அதான் அட்டாக் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. அடித்த பெயின் இருக்கும். அந்த அட்டாக் வந்து திருப்பி திருப்பி அட்டாக் வந்துகிட்டே இருந்துச்சுனாக்கா பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து ஹார்ட் வந்து ப்ராப்ளத்துக்குள்ளாக இருக்கும். அரெஸ்ட் அப்படி கிடையாது. அப்படி நல்லா தான் இருப்பாங்க, கரெக்டாக இருப்பாங்க. அந்த ஹார்ட் அட்டாக் வந்து இப்போ ஒரு பெயின் இருக்கும். அந்த பெயினுக்கு முன்னாடி கொஞ்சம் சமாளிச்சுட்டு இருப்பாங்க, இப்படி இருக்கும். ஆனால் அரெஸ்ட்டுக்கு அப்படி கிடையாது. நார்மலாக போயிட்டே இருப்பாங்க, நல்லாவே இருப்பாங்க. அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா அந்த நின்ன நேரம் டக்குன்னு அப்படியே அரெஸ்ட் ஆகிடுவாங்க. ஸோ இது அரெஸ்ட். ஸோ எல்லா வால்வுகளும் டக்குன்னு ஸ்டக் ஆகிடுறது தான் அரெஸ்ட்டு. ஸோ 2க்குமே அதுக்கான விளக்கங்கள் இதுதான். சரி, இதை என்ன பண்ணலாம்? ஸோ மூளைக்கு நல்ல ஆக்சிஜன் இருக்கணும். அதே மாதிரி ஹார்ட்டோடைய ஹெல்த் நல்லா இருக்கணும். சுருங்கி விரியும் தன்மை நல்லா இருக்கணும். இந்த இஎஃப் லெவல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அபவ் மினிமம் ஒரு 60, 65, 70ஆவது இருக்கணும். ஸோ இதை குறையும் பொழுது தான் நம்ம வந்து பார்க்கணும். எக்கோ எடுத்து பார்த்தாலே இது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும். ஸோ இஎஃப் லெவல் கம்மியாகுதுனாலே நம்ம என்ன பண்ணணும், கொழுப்பு டெஸ்ட் எடுத்துடணும். அப்புறம் ஹெச்டிஎல் பார்த்து எடுத்து வச்சுக்கணும். ஸோ முறையான உணவு, கொழுப்பு இல்லாத உணவுகளாக பார்த்து குறைச்சி நம்ம பேலன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஸோ இந்த பீரியடில் நம்ம வந்து ஹார்ட்டுக்கும் மூளைக்கும் மிகப்பெரிய ஒரு சம்மந்தம் இருக்குது. நம்ம காஃப் மசில்ஸ், காலோடைய செகண்ட் ஹார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் அப்பப்போ கால் வலிக்க தொடங்கும். இதெல்லாம் வந்து ஹார்ட்டுக்கு பெயின் இருக்குது, ஹார்ட்டில் பிரச்சனை இருக்குது, ஹார்ட்டில் பிளாக் இருக்குது, இல்லை ஹார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ சம்திங் ப்ராப்ளம் இருக்குங்கிறத சைன் பண்ணுறது ஃபஸ்ட்டு கால் வலி. அப்போ எல்லா கால் வலியிலையும் நம்ம வந்து பயந்துடக்கூடாது. காஃப் மசில் அடிக்கடி வலிக்குது அப்படின்னாக்கா நம்ம உஷாராக செக் பண்ணி ஒரு எக்கோ எடுத்து ஒரு இசிஜியை பார்த்து, இல்லை ஒரு நல்ல ஒரு டாக்டரை பார்த்து என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரியான காலகட்டங்களில் நம்ம என்ன பண்ணணும்னா, நல்ல உணவு, நல்ல பேலன்ஸ்டு ஃபுட்டு இதே மாதிரி கரெக்டாக எடுத்துகிட்டே வந்திருக்கணும். அப்போ நான்வெஜ்ஜை கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணிக்கிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அழகாக எக்ஸசைஸ், இந்த மாதிரியான நடைப்பயிற்சிகள். இந்த நடைப்பயிற்சின்னு சொல்லும் போது தான் வந்து 2 பெரிய விஷயங்கள் இருக்குது. நம்ம ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தால் டாக்டர் என்ன சொல்லுவாங்க, கொஞ்சம் நல்லா நடங்க. சரி, நடந்தாலே மூச்சு வாங்குதா, நடக்கிறது த்ரெட்மில்லாம் ஓட விட்டு தான் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட அந்த ஓடுற ஸ்பீடும் அந்த கணக்கு பண்ணி இதுமாரி ஹார்ட் வந்து வீக்காக இருக்குது, இல்லை வந்து பேலன்ஸ்டாக இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நடைப்பயிற்சியை வேகமாக சில பேர் நடப்பாங்க. ஹார்ட்டில் பிரச்சனைன்னு தெரிஞ்ச பிறகு மெடிக்கேஷனில் இருக்கிறவங்க வந்து பண்ணணும், வேகமாக நடக்கக்கூடாது. நம்ம கூட இன்னொருத்தவங்க சக மனிதர்கள் நடக்கிறாங்க அப்படின்னாக்கா, அவங்க வேகமாக நடக்கிறாங்க அவங்களுக்கு ஈக்குவலாக ஒரு வேளை நம்மளும் நடக்கலைன்னா ஏதாவது தப்பாக நினச்சிக்குவாங்களோ, நம்மளை வந்து நம்ம பாடி வீக் நினச்சிக்குவாங்களோன்னு சில பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஈக்குவலாக நடப்பாங்க. அது தவறு. உங்களோட கெப்பாசிட்டி என்னவோ அப்படி அழகாக பேசிகிட்டே இருங்க. இல்லைன்னா அவங்கள்ட்ட சொல்லிடலாம், நான் வந்து மெடிக்கேஷனில் இருக்கேன், நான் வேகமாக நடக்கக்கூடாது, மெல்லமாக வாங்கினா அவங்க உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணி நடந்து வருவாங்க. இல்லாட்டி நீ வா பொறுமையான்னு சொல்லிட்டு போகலாம். சில பேர் பண்ணுற தப்புகள் என்னென்னா, அவங்க கூட போகிறது, ஜாக்கிங் வந்து வேகமாக ஓடி ட்ரை பண்ணி பார்க்குறது. சரி, நம்ம ஓடினா ஏதாவது பிளாக்லாம் ரிமூவ் ஆகிடும்னு நினைக்கிறதுலாம் வந்து தவறான விஷயம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து வாக்கிங் அவசியம்தான். ரிலாக்ஸாக இல்லை கூட யாராவது துணைக்கு கூட்டிகிட்டு இந்த மாதிரியான தனியாக போகாமல் கொஞ்சம் கேங்காக போனோம்னா, சப்போஸ் இந்த அரெஸ்ட் ஆனாலோ இதை வச்சுனாக்கா அவங்க சிபிஆர் கொடுத்தோ இல்லை டக்குன்னு ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கோ நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சிம்டம்ஸ் கண்டுபிடிக்கும்போது லாங் நடக்கும்பொழுது மூச்சு வாங்குது, தம் ஆகுது, படி ஏறினா தம் ஆகுதுனாலே நம்ம உஷாராயிடணும். நம்ம அதை வந்து அசால்ட்டாக விட்டுட்டு இது கேஸ்ட்ரிக்காக இருக்கும், இல்லைனா எதாவது நினச்சிக்க கூடாது. எதுவாக இருந்தாலும் செக் பண்ணிக்கணும். ஒரு கேஸ்ட்ரிக்கா, ஹைப்பர் கேஸ்ட்ரிக்கா. கேஸ்ட்ரிக்கும் நமக்கு பிரச்சனை தான். ஏதோ நமக்கு வந்து இதய அடைப்பு வந்து வெறும் கொழுப்பில் மட்டும் கிடையாது, ஏர்லாக்கும் தவறு தான். ஏன்னா அடைப்புங்கிறது வந்து இமீடியட்டாக போய் டக்குன்னு கேஸ் லாக் ஆனாலும் பிரச்சனை தான்.
ஸோ முதுகு வலிக்குதுன்னா அசால்ட்டாக விட்டுறக்கூடாது. இந்த கேஸ்ட்ரிக் ஹையாக இருக்கும்போது நடைப்பயிற்சி குறைச்சிட்டு கேஸ்ட்ரிக்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நடக்கலாம். நடக்க நடக்க என்னாகும், பம்பாய் இந்த கேஸ் போய் என்ன பண்ணும், இதயத்தில் போய் உட்காரும். ஸோ இதயத்தில் இருக்கக்கூடிய வாயு என்ன ஆகும், இப்போ டக்குன்னு போய் ஆக்சிஜனை கட் ஆக்கிடும். ஆக்சிஜன் கிடைக்கலன்னா டக்குன்னு என்ன ஆகும், நம்ம மயக்கம் போட்டு விழுந்திருப்போம், அரெஸ்ட்டும் சீக்கிரம் நடந்துடும். இப்படி தான் பல மரணங்கள் நடக்குது. சரி, அதனால் நம்ம முதல் நாள் சாப்பிட்ற சாப்பாடு அது நல்ல கவனமாக இருக்கணும். சாப்பாடில் வந்து கேஸ்ட்ரிக்கா உருளைக்கிழங்கா எடுக்கும்போது நைட்டு படுக்கிறோம் இல்லையா, படுக்கும்போது அந்த கேஸ்ட்ரிக் என்னாகும், அந்த கர்வில் போய் L4 L5 கிட்ட வந்து நிற்கும். நடக்கும்போது பார்த்திங்கன்னா அது ஃப்ரீ ஆகும். இதுதான் வந்து பார்த்திங்கனாக்கா நடக்கும்போது ஏந்திரிச்சோடனே எனக்கு இடுப்பு பிடிச்சிச்சிங்க, நடக்க சரியாகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இது காரணம் கேஸ்ட்ரிக் உடம்புல தங்கவே விடக்கூடாது, அது மிகப்பெரிய ஆபத்து. ஸோ இப்படி கேஸ்ட்ரிக்காக ஃபீல் பண்ணுறீங்க, இல்லை வயிறு உப்புசமாக இருக்குன்னா அந்த நடைப்பயிற்சி எனக்கு ஸ்டாப் பண்ணிவிட்டு வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அந்த கேஸ்ட்ரிக்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நடைப்பயிற்சி போகலாம். நடக்க கேஸ்ட்ரிக்கும் நடக்கும்போது தான் இந்த பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணுறோம். ஆக மொத்தத்தில் நம்மளுடைய ஃபஸ்ட்டுக்கு இதெல்லாம் வந்து முக்கியமான விஷயங்கள் நம்மகிட்ட சொல்லியிருக்கேன். இதுக்கான மருத்துவம் என்ன? வெண்தாமரை பொடி, செம்பருத்தி பொடி அடிக்கடி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இது 2 பொடியுமே என்ன பண்ணுறோன்னா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 100 கிராம். இதுக்கப்புறம் இதோட 100 கிராம் ஜீரகத்தையும் சேர்க்கலாம். அகத்தை சீர் செய்வதால் அகஸ்தில் சீரகம். ஸோ பார்த்தீங்கன்னா 100 கிராம் ஜீரகம் கொஞ்சம் பொன்னுருவலாக வறுத்து நீங்கள் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து செம்பருத்தி பவுடர் நாட்டு மருந்துகளில் கிடைக்கிது 100 கிராம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெண்தாமரை பொடி 100 கிராம். இந்த 3ஐயும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு காலையில் சாயந்தரம் நல்லா ஒரு டீஸ்பூன் போட்டு இல்லைன்னா 2 டீஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சு நீங்கள் அந்த தண்ணியை குடிச்சிட்டு வந்தீங்கனாலே போதும். அவ்வளோ சூப்பராக உங்கள் ஹார்ட்டு குழந்தை பிள்ளை மாதிரி மாறிக்கிட்டே வரும். இரவு படுக்கும் பொழுது அர்ஜினாரிஷ்டம் நாட்டு மருந்துலேயே அழகா சித்தா டானிக் அது ஹார்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பர் தூண் அப்படின்னு கேட்டிங்கன்னா அர்ஜுனாரிஷ்டம். ஸோ இந்த அர்ஜுனாரிஷ்டத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணியில் அந்த பாட்டிலோட மூடியிலே ஒரு மூடி கொடுத்து டெய்லி குடிக்க ஆரம்பிச்சிங்கனாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ஹார்ட்டோட நரம்புகள், தசை, சுருங்கி வரும் தன்மை, வால்வு, பிளாக்கேஜு, ஏர் பிளாக் எதுவாக இருந்தாலும் இந்த அர்ஜுனாரிஷ்டம், இந்த அர்ஜுனா அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அவ்வளோ பெரிய பாதுகாப்பாக இருக்கும். மைல்டாக கொஞ்சம் கொஞ்சமாக இதை எடுத்துக்கிட்டு இந்த மெடிசனை எடுத்துகிட்டே வந்தோம்னாக்கா ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு என்னென்னா குழந்தை பிள்ளை மாதிரி ஹார்ட் வந்து சூப்பராக ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிச்சிடும். நீங்கள் நடக்கும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த நடக்கும்போது அந்த ஒரு 48 டேஸ் எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா உங்களை நடக்கும்போது ஏற்கனவே ஏதோ ஒன்று கஞ்சஸ் ஆன மாதிரி ஏதோ பிடிக்கிற மாதிரி இருக்குது, அதெல்லாம் இல்லாமல் இருக்கும். இது அப்படியே ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தாலே போதுமான விஷயம். கெட்ட கொழுப்பு உடம்புல இருக்காது, லிவர் நன்றாக இருக்கும், ஹார்ட் நன்றாக இருக்கும், இதனால் மூச்சு சுருங்கி வரின் தன்மை நன்றாக இருக்கும், பிரெயின் நல்லா இருக்கும், ஆக்சிஜன் சூப்பராக இருக்கும். சரி, இப்போ இதெல்லாம் பண்ணிட்டோம் இல்லையா, வாரத்துக்கு 2 முறை ஆக்சிஜன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூளைக்கு தேவைப்படுது இல்லையா, உடம்புக்கு தேவைப்படுது இல்லையா, கடுக்காய் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய சூப்பர் ஆக்சிஜன் மூளைக்கு அவ்வளோ சூப்பராக கொடுக்கும். கேஸ்ட்ரிக் இருக்க வைக்காது, வயிறு உப்புசம் பண்ணாது, என்ன தவறாக சாப்பிட்டாலும் சரி அதை டைஜஸ்ட் பண்ணி வெளில கொடுக்கக்கூடிய சக்தி கடுக்காய்க்கு உண்டு. ஸோ வாரம் 2 முறை நம்ம என்ன பண்ணோம், சனி ஞாயிறு இப்படி எடுத்துக்கோங்களேன், சும்மா ஜஸ்ட் ஒரு டீஸ்பூன் கடுக்காய் வந்து நல்லா வெதுவெதுப்பான நீரில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த வயிறு உப்புசம் இருக்காது, வந்து பழைய கழிவுகள் உள்ளே இருக்காது. அதே மாதிரி இன்னும் ஸ்ட்ராங் ஹெல்த் கிடைக்கும், ஹார்ட்டுக்கு நல்லது. ஆக்சிஜன் அதுதான் வந்து பிரெயினுக்கு அவ்வளோ அழகாக கொடுக்க தொடங்கும் இந்த கடுக்காய். ஸோ அதனால தான் கடுக்காயோட வாரத்துக்கு 2 தடவை க்ளீன் பண்ணிட்டு இப்போ திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, அப்போ சனி ஞாயிறு திருப்பி கடுக்காய். இந்த மாதிரி யாரெல்லாம் இந்த ரிதமில் கொண்டு வந்தாங்கனாக்கா 100% உங்களுடைய ஹார்ட்டு சூப்பராக இருக்கும், ஹெல்த் நல்லா இருக்கும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ ஹார்ட்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நடக்கும்போது கஞ்சஸ் ஆகுது, இல்லை பிடிக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு வந்து கொஞ்சம் நடந்தாலே மூச்சு வாங்குதுன்னு நினச்சாலும் டக்குன்னு ஃபஸ்ட்டு போய் செக் பண்ணிடணும். ஸோ தவறு சிறுசாக இருக்கும் பொழுதே திருத்தி கொள்ள வேண்டும். பார்த்துக்கலாம் சாப்பிட்றதெல்லாம் மிட் நைட் சாப்பாடு இல்லைன்னா கிடைக்கிறது பிரியாணி கங் ஃபுட்டாக சாப்பிட்டுட்டு நமக்கு வந்து நம்ம அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்கிறதுல நமக்கு பின்னாடி பிரயோஜனம் இல்லை. ஸோ அறுமுறை கிடைக்குது அப்போயே உடனே போய் செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரியான இயற்கை உணர்வோடும் நம்ம உணவோடும் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாப்பிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹெல்த் நல்லாயிருக்கும். நமக்கு உடம்புக்கு ஹார்ட் ரொம்ப முக்கியம். 2வது காலில் இருக்கக்கூடிய காஃப் மசில், 2வது ஹார்ட்டு. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஐடெக்ஸோ இல்லை ஏதோ ஒரு தைலம், எண்ணெய், இந்த பிண்ட தைலம்லாம் நாட்டு மருந்து கிடைக்கும். வாரத்துக்கு சண்டேஸில் எல்லாம் பார்த்திங்கன்னா லைட் ஹீட் பண்ணி அந்த பெயின் இருக்கும்போது என்ன பண்ணி கெண்டைக்காலில் வந்து நல்லா ஒரு மசாஜ் பண்ணணும். ஸோ இந்த 2வது ஹார்ட்லேயும் இப்போ நம்ம மசாஜ் கொடுக்க அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் நல்லாவே இருக்கும். ஸோ அப்படியே ஃபஸ்ட் ஹார்ட்டையும் சரி பண்ணி கொடுத்துரும். இதுதான். இன்னொரு ஹார்ட் ஒன்று இருக்குது, அதாவது மூளைன்னு சொல்லிக்கலாம், ஹார்ட்டுன்னு சொல்லிக்கலாம், வயிறு. இந்த வயிறு தான் பார்த்திங்கனாக்கா எந்த விஷயமும் சென்சேஷன் இருக்கும், அதான் கடுக்காய். இந்த கடுக்காய் அழகாக எடுக்கும்போது வயிறு சுத்தம் பண்ணுது, வயிறில் பிரச்சனை இருக்காது. காஃப் மசில்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த கெண்டைக்கால் இருக்கு இல்லையா, அதில் கொடுக்கக்கூடிய மசாஜ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக செயல்படும். அதுக்கப்புறம் நம்ம வெண்தாமரை, அதே மாதிரி செம்பருத்தி பூ ப்ளஸ் ஜீரகம்லாம் எடுக்கும் பொழுது இந்த 3 பெட்டகமாக வேலை செய்யும்போது சீக்கிரமாக இந்த ரிஸ்க் ஃபேக்டர் இல்லாமல் பொரியன்னு சொல்லிட்டு பொறுமையாக அழகாக ரிதமாக நம்முடைய ஹெல்த்தை சரிப்பா
பொறுமையாக அழகாக எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா பொறுமையாக நம்ம ஹெல்த்து சூப்பராக இருக்கும், ஹார்ட் நல்லா இருக்கும். ஸோ அதனால தான் இதை மிஸ் பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி விதமாக எடுத்துகிட்டு வந்தோம்னாக்கா சூப்பராக இருக்கும் உங்களுடைய ஹார்ட் ஹெல்த். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.